ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாரம் சரிகமபால பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் இந்த வாட்டி இல்ல அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எதை பத்தி சொல்லியிருக்காங்க, பவித்ரா எதனால திடீர்னு அப்செட் ஆனாங்க, அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சீனியர் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல போட்டியாளர்கள் மொத்தம் 12 பேர் இருக்காங்க. இதுல யாரு தான் அந்த டாப் 5 லிஸ்ட்ல வர போறாங்க அப்படின்ற கூடிய கியூரியாசிட்டி இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒன் ஆஃப் த மெயின் பர்ஃபார்மன்ஸா பார்க்கப்படுறது பவித்ரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹனி டிராப் வாய்ஸ் அப்படின்ற விஷயத்த நிறைய ஜட்ஜஸ் வந்து நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில இந்த வாரம் பவித்ரா பாடின பாட்டு வினை தாண்டி வருவாயிலிருந்து மணிப்பாய சாங் பாடியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா பாடிருந்தாங்க. பட் ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் இருந்தாலும் ஜட்ஜஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய விஷயம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நல்லா பாடினீங்க பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயத்த நீங்க இன்னும் கரெக்டா பாடினீங்கன்னா கண்டிப்பா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் இன்னும் எஃபெக்டோட அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா ஒரு டிசர்வான பர்சன் தான் அந்த சேரை பிடிக்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பவித்ராவுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா அடுத்த வாட்டி இன்னும் நல்லாவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற விஷயத்த நாம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு, உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.